வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. இந்த தமிழ் சொந்தத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் ஜனநாயக பட கொண்டாட்டத்துல இருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி அலறு விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பலரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரு துண்டு கட்டா தூக்கிட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட மூக்குல ரத்தம் சொட்ட சொட்ட அவரை தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எல்லாரையும் அடி அடி அடின்னு காவல்துறை அடிச்சிருக்கு. அதுக்கு எதிரா கண்டனம் எழுப்பக்கூடிய அளவுல ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரை உள்ள வன்மையா கண்டித்துட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியே வந்த இடத்துல சிஜேபியை பார்த்துருக்காங்க. இப்படியான செயல்முறைகள் எல்லாம் கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி ஆறுதல் வார்த்தைகள் பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படியே போய் நம்ம மோடிஜி அவர்களுடைய வாசல்ல நின்னு போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவருடைய வீட்டு வாசல்ல நின்னு போராட ஆரம்பிச்சிட்டார். பிரதமர் வீட்டில் வாசலில் கைது செய்யப்பட்ட ராகுல் காந்தி அவர்களுக்கு எதிர்க்கட்சியினர் கடும் தீவிரம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்க்கட்சியா? அவங்களா எவ்வளவு நாள் போராட்டம் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு. முழுக்க அவங்களுடைய போராட்டங்களை சிஜேபியினுடைய போராட்டத்தை உழைப்பு சுரண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலையை இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரோ எங்கேயோ பார்த்த வேலையை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள் அதான் ராகுல் காந்தி அவர்கள் களமிறங்கினதுக்கு அப்புறம் மாறிடுச்சு. அவர் என்ன பண்ணியிருக்கணும், யார் போராட்டம் பண்றாங்களோ அந்த இடத்துல நின்று போராட்டம் பண்ணியிருக்கணும். அப்படி போராட்டம் பண்ணி எல்லாருக்கும் இவங்க தான் போராட்டம் பண்றாங்கன்னு ஒரு தெரிவிப்பை கொடுத்துருக்கணும். இதுதான் ஒரு நியாயமான வேலையை செய்ய வேண்டியது. இவங்களுக்கு ஒரு ஆதங்கம், நம்மளை மீறி அவன் வந்துருவானோ அப்படின்ற ஒரு ஆதங்கத்துல இவங்க இன்னொரு இடத்துக்கு போய் போராட்டம் பண்றாங்க. போராட்டம் பண்றவங்க எங்கனோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கா ஜந்தர் மதர்ல. இவருக்கு மோடிஜி வீட்டு வாசல்ல என்ன வேலை? நாடாளுமன்றத்துல போய் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இவர் மோடிஜி வாசல்ல போய் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, போராட்டம் பண்ணீங்க, நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் அங்க இருக்கக்கூடிய உங்க அரசியல் நோக்கம் புரியாம எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, தேங்க்ஸ் ராகுல் காந்திஜின்னு போட்டிருக்கீங்க. அவங்க எழுதி வைக்கிறாங்க அங்க போராட்டம் பண்ணக்கூடியவங்க. ஆனா நீங்க அந்த போராட்டத்துல ஆதாயம் தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் மோடி அரசு அவங்க எல்லாரையும் திரிபுவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவங்க போராட்டம் பண்றதே நிதிக்காக தான். அவங்களுக்கு நீட் தேர்வு பிரச்சனை கிடையாது, நீதியும் பிரச்சனை கிடையாது, மக்கள் பிரச்சனைலாம் கிடையாதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம். இன்னொரு கூட்டம் ஆர்எஸ்எஸ் ஓட இன்னொரு கூட்டம் தான் அது சிஜேபின்றது அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி தான் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு செயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள், அங்க இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் எல்லாமே. அதை மீறி ராகுல் காந்தி அவர்கள் நடத்தின போராட்டத்துல இன்னைக்கு எல்லாருமே அவர் பக்கம் திருப்பி இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க எல்லாருமே ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொல்லி அப்படியே இறங்கி போராடுறாங்க. நீட் தேர்வு உண்மையான பிரச்சனை. ஆக்சுவலா நீட் தேர்வு உண்மையிலேயே கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தது எப்படி இருந்துச்சு, அதுக்கு இன்னும் பல பேர் அனுமதி மறுத்து இருந்தாங்க. கொண்டு வந்தப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாநிலத்தோடைய உரிமை, அந்த மாநிலத்துக்கு வேணும்னா வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா வேணாம், இப்படியான செயல்முறைகள் தான் அவங்க கொண்டு வந்தது. அப்போ திமுகவும் இருந்துச்சு, அவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சாங்க தான். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க, அதை நிறுத்தி வச்சாங்க. அவங்க எப்பவுமே திமுக கொண்டு வரது எல்லாத்தையும் நிறுத்தி வைக்கிறது அவங்களுடைய செயல்பாடுகளா இருக்கும். அதன்படி அவங்க நிறுத்தி வச்சுட்டாங்க. அது ஒரு வகையில நல்லதாங்க கூட. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உத்தரவு கொடுத்துட்டாரு. இவங்க கொண்டு வந்ததா ஆயிடுச்சு. கொண்டு வந்தது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றதா ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க முழுக்க மத்திய அரசு கண்ட்ரோல்ல நீட் தேர்வு போயிடுச்சு. பிஜேபி வந்ததும் அதை விடுமா? நீங்க மத்திய அரசு கண்ட்ரோல்ல வச்சுட்டாங்க. அப்போ அனிதான்ற ஒரு மாணவி இறக்கல அப்படின்னா, அவங்க தற்கொலை பண்ணிக்கல அப்படின்னா, நீட் தேர்வு குறித்தான இவ்வளவு பெரிய சர்ச்சை யாருக்கும் போயிருக்காது. பல பேருக்கு போய் சேர்ந்திருக்காது. ஏன் விஜய் ரசிகர்களுக்கே தெரிஞ்சிருக்காது, விஜய் போய் பார்த்துட்டு வரல அப்படின்னா. அப்படியாப்பட்டவங்க நீங்க என்ன பண்றாங்கன்றது ஒரு பக்கம். அதுக்கு எதிரான கண்டன குரல்களை அதாவது ஆட்சி அமைக்கணும், இத்தனை சீட் வந்துருச்சு அப்படின்றப்ப இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றப்ப முதல்ல ஓடி ஆதரவு கொடுத்து கூட்டணியில சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கிட்ட காங்கிரஸோட கட்சிக்கு ஒரு தலைமைக்கு ஒரு பெரிய ஆபத்து. அவங்க துண்டு கட்டா தூக்கின்னு போயிட்டாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தர் போராட்டம் பண்ணியிருக்காரு. கொள்கை எதிரியான பிஜேபியோடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா மோடிஜி அவர்களுடைய வாசல் நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த போராட்டத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த போராட்டத்துக்கு அவருக்கு என்ன சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. நீங்க ஆட்சி அமைக்கணும்னு சப்போர்ட் பண்றதுக்கு ஆளா ஓடி வந்தவங்க காங்கிரஸ். திமுகவுக்கு துரோகம் மட்டும் முதல்ல குத்திட்டு வந்ததா பல பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியான செயல்முறைகள் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வந்தவங்களுக்கு தாவேக்கா என்ன பரிசு அளிச்சிச்சு அப்படின்னா திரும்பவும் முதல்ல குத்துறது தான். கண்டனமே தெரிவிக்காம இருக்காருங்க. கண்டனம்ன்ற பேர்ல இப்படி நடந்திருக்க கூடாது. அதாவது ஒரு படத்துல அவரே பண்ணியிருப்பாரு, மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பண்ணோம். சிவகாசி அது ஒரு படம். அந்த படத்துல ஒரு மன்னிப்பு கேட்கறதுக்காக அந்த எலெக்ஷன் டைம் தான் மன்னிப்பு ஓட்டுக்காக விரல பிடிச்சிட்டீங்களே அப்படின்ட்டு. அதாவது இந்த இடத்துல இந்த மாதிரியான செயல்
நடந்ததாலையும் அதுக்கு வருத்தப்படுறதாயும் கருமையாக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு பாரு. என்ன அறிக்கையை விடுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த மக்கள் இருக்கும். நேரடியா விஷயத்துக்கு வர்றதே இல்லை. மக்களுக்கு நேரடியா புரியுற மாதிரியான விஷயத்த கொண்டு வரணும் அப்படின்றது எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாலும் இது கமலை தான் கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவங்க அறிக்கை விடுற மாதிரியே என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்படியான ஒரு செயல் டெல்லியில அப்படி நடந்திருக்க கூடாது. அப்படி நடந்தது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதுன்னு கிடையாது. அப்படி நடந்திருக்க கூடாது, தவிர்க்கப்பட்டிருக்கணும். நீட் தேர்வு இந்த தாவேக்காவுடைய நிலையும் எதிர்ப்பு நிலை தான், தமிழக அரசோட நிலையும் எதிர்ப்பு நிலை தான். அவ்வளவுதான் அதுல இருக்கு. அவ்வளவுதான் அது முக்கியமான விஷயம். பிஜேபி இப்படி செயல்முறைகள்லாம் நடந்திருக்கு, இது மிக வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் அப்படின்னு கிடையாது. சமரசமா போயிடுவோம், நாங்க எல்லாத்துக்கும் எதிர்க்க மாட்டோம்னு சொன்னீங்களே, இதுதானா ஐயா? சமரசமா போய் எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படின்ட்டு யார் அந்த இவரு? யாரை பாதுகாக்க பிஜேபி அரசு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கு? தர்மேந்திர பிரதான பாதுகாக்க செஞ்சுட்டு இருக்கு. அவர் இங்க தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு? நிதி கொடுக்காம இருந்தாரு. கல்விக்கான நிதி வந்து சேரணும். அப்படி வந்து சேரணும் அப்படின்னா நீ பிஎம்ஸ்ரீ திட்டத்தை ஏத்துக்கோ அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணாலு தர்மேந்திர பிரதான். அப்படி செஞ்சவர்கிட்டயே நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? அப்படி செஞ்சவர்கிட்டயே நீங்க தர்மேந்திர பிரதான் இது எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும்னு ஒரு போராட்டம் நடக்குது. அதுக்காக குரல் கொடுக்குறீங்க. குரல் கொடுக்குறவங்களை கைது பண்றீங்க. அனுமதி கேட்டு போனா அனுமதி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அனுமதி இல்லாம மறுக்கப்படுது. டெல்லி அரசு கூட ஓரளவுக்கு கொடுத்துருச்சு. இங்க தாவேக்கா அரசு அதை கொடுக்கல, தவிர்த்துக்கிட்டு இருக்கு. இப்படியான செயல்முறைகள் தொடர்ந்து நடக்கிறது பெரிய ஆபத்து விளைவிக்கக்கூடிய சூழலா, தமிழ்நாட்டை அச்சுறுத்தும் சூழலா இவங்க எல்லாரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டெல்லி அவங்க போராட்டம் பண்ணா அதை திசை திருப்புற விதமா வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே காங்கிரஸ் தான் இதுக்காக போராடுதுன்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. கிரெடிட் எடுத்துக்கிறது யார் போராட்டம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் கிரெடிட்டை கொடுக்கணும். மக்கள் போராட்டம்னா அது மக்கள் போராட்டமா தான் இருக்கணும். காங்கிரஸ் போராட்டமா மாறக்கூடாது. இளைஞர்கள் போராட்டம், மாணவர்கள் போராட்டம்னா அது அப்படிதான் இருக்கணும். சிஜேபின்றவங்க தான் போராட்டம் எடுத்தாங்க, அவங்க தான் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடி தான் அது எல்லாமே போகணும். அவங்க கூட சேர்ந்து தான் எஸ்எஃப்ஐ டிஒய்எஃப்ஐ மாணவர்களும் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, இளைஞர்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் அவங்க போராட்டம் சொல்லலையே. சிஜேபியோட போராட்டம், அந்த போராட்டம் நடந்திருக்கு, அதுக்கு வன்மையாக கண்டிக்கிறோம் தான் அவங்க கிரெடிட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியான செயல்முறைகள் தொடர்ந்து இருக்கும். ஏன்னா அப்பத்திலிருந்து தொடர்ந்து நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான போராட்டங்கள் மத்தியில நீங்க என்னவா செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரியான நோக்குல போயிட்டு இருக்கீங்க கேள்வி இருக்கு. மத்தியில இவங்க எல்லாருமே செயல்முறைகள் எல்லாமே எப்படி இருக்கு? தர்மேந்திர பிரதான பாதுகாக்கிறதுக்கு ஒரு கூட்டமும், அதை வச்சு ஆதாயம், மாணவர்கள் போராட்டத்தை வச்சு ஆதாயம் தேடிக்கிறதுக்கு ஒரு கூட்டமும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி போராட்டம் பண்ற எல்லாருக்குமே, அப்படி எதிர்த்து பேசுற எல்லாருக்குமே அந்த மாணவர்கள் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? ஒரு ரோஜா பூ. அன்புதான் விதை அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா பூ எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க நடக்கக்கூடிய புரட்சி, அன்புக்கான புரட்சி, அக்கறைக்கான புரட்சி, மக்கள் மீது கொண்ட பாசத்துக்கான புரட்சி, போராட்டம். இந்த போராட்டம் எல்லாரும் மேலேயும் அன்பு காட்டணும். ஒரு சாருக்கு கல்வி இருக்கக்கூடாது. அப்படியான செயல்முறைகள், அப்படியான நடைமுறைகளை இங்க பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கு. அந்த பாதிப்புல இருந்து மக்கள் எல்லாரையும் மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கான செயல்முறைகள் என்னவோ அதை செய்யணும்னு சொல்லி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்துல பலன் தேடக்கூடிய விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறதோ, இல்ல அதை வச்சு நீங்க உங்களை பிரபகண்டா பண்ணிக்கிறதோ வந்து பெரிய ஆபத்தான ஒரு செயலா இருந்துகிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு நேர்மையான முறையில யார் போராட்டம்ன்றதை அனௌன்ஸ் பண்ணி அங்கிருந்து நீங்க என்ன பண்ணுங்க, போராட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இதை பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லி போயிடுங்க. நன்றி.